இப்போ நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு கஞ்சி ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி, அதுக்கப்புறம் காட்டு யானை அரிசி, அதுக்கப்புறம் பூங்கர் அரிசி, அதுக்கப்புறம் கருப்பு கவுளி அரிசி. இது எல்லாமே நீங்கள் இது பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் ஆலாக்கு என் கணக்கு பிரகாரம் அந்த கிளாஸை ஒரு ஆஃப் போட்டிருக்கேன். அது நல்லா இதுவாகிட்டோம். ஆஃப் ஆலாக் போட்டதுக்கப்புறம் நல்லா ஃபஸ்ட்டு வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக நம்மளுக்கு அந்த சூடு ஏறினா மட்டும் போதும். நான் அது கொஞ்சம் வறுத்தா கொஞ்சம் சீக்கிரமாக அது உடனே அது இதுவாகும், பவுடர் ஆயிரும். நல்லா இது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பிளைன் தட்டில் நல்லா காய வச்சுருங்க. அந்த சூடு கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுருங்க. மிக்சியில் போட்டு சும்மா ஒரு லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணுங்கள். கிரைண்ட் பண்ண பதம் இது மாதிரி இருந்தால் போதும். கொஞ்சம் நொய் கஞ்சி இது பண்ணணும், அதுமாதிரி நொய்யாக இருந்தால் போதும். அதுக்கப்புறம் குக்கரில் போட்டுருங்க. அது நீங்கள் அரைச்சி வச்சது மொத்தத்தையும் குக்கரில் போட்டு அதுக்கு தேவையான அளவு நல்லா தண்ணி ஃபஸ்ட்டு நல்லா ஊற்றிக்கோங்க. நான் அதுக்கு முன்னாடி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். பூண்டு சீரகம் முழுசாக காமிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் தூள் பண்ணி போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மூடிட்டு இது 10 விசில் விடணும். நல்லா இதுவெல்லாம் லாக்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 10 விசில் விட்டுட்டு நல்லா இதுவாக கஞ்சி பதத்தில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பசங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க.